நினைக்கிறாங்க. பிரமாணத்தை பிள்ளைங்கள் பின்பற்றல. அப்போ எப்படி ஆசீர்வாதம் நிற்கும்? ஸோ குறை உங்கள்கிட்ட. நான் இதை சொன்னால் தானே உங்களுக்கு புரியும். நான் சொல்லலைன்னா உங்களுக்கு புரியுமா பிரதர்? புரியாது. அவர் சரியான கேள்வி கேட்டார். ஆகவே கடன் வாங்கி ஆண்டவருக்கு கொடுக்கிறதுக்கு மனம் இல்லை என்று சொன்னால், நீங்கள் கடன் வாங்கி சிகரெட் அடிக்கக்கூடாது, சாராயம் குடிக்கக்கூடாது, விபச்சாரத்து போகக்கூடாது, கடன் வாங்கி பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கக்கூடாது, கடன் வாங்கி பிள்ளைகளுக்கு ஆடை உடையெல்லாம் வாங்கக்கூடாது. இருந்தால் சாப்பிடுங்க, இல்லைன்னா சும்மா இருங்க. இந்த பக்குவம் வந்துச்சுன்னா ஓகே. அப்படிப்பட்ட விசுவாசிகளுக்கு நான் இலவசமாக ஊழியம் செய்ய தயாராக இருக்கிறேன். உற்சாக கையை தட்டலாம். நீங்கள் முதல்ல உத்தமராங்க. நீங்கள் உத்தமரானால் ₹1 போதும். எனக்கு திருச்சியில் ஒரு சகோதரி கர்ப்பத்தில் கட்டி பிள்ளையில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவள் யூட்ரஸை ரிமூவ் பண்ணக்கு புருஷன் அரசு மருத்துவமனை கூட்டிகிட்டு போகிறான். அவள் ஒரு நாள் முன்னாடி கேட்டாங்க, கத்தி என் மடம்பில் படக்கூடாது, என் கர்ப்பத்தில் ஒரு பிள்ளை செல்வம் உருவாகணும். ஆனால் மருத்துவர் எல்லாம் சொல்கிறாங்க யூட்ரஸை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி ஆகணும். அப்போ மாமியார் வேற, புருஷனுக்கு சம்மந்தம் வேற பொண்ணு பார்க்க ஆரம்பித்தாச்சு. எப்படி இருக்கும்? கல்யாணம் ஆன புதுசில் ஒரு பிள்ளையனுடைய இருதயம் உடைகிறாள். அவள் அழுகிறாள். விற்கிற தோப்பு தான் குடும்பம். அவனுக்கு அப்போ கூட நான் கேட்டேன், உன்கிட்ட பொருத்தனை செலுத்தினா தான் அந்த கேன்சர் கட்டி ஆண்டவர் மாற்றுவார். பிரமாணத்துக்கு நீ செவி கொடுக்கலன்னா நிச்சயம் எந்த அற்புதத்தை செய்ய மாட்டார். உன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டேன். என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு. அவள் இருக்கிறத கொடுன்னு சொன்னார். அவர் சொல்லும்போது நான் அதை சொல்லுவேன். அவள் திருச்சியிலேருந்து அந்த அரசு மருத்துவமனைக்கு போகிறாங்க. போகிற வழியில் டீ சாப்பிட வண்டியை நிறுத்தி இருக்காங்க. அவள் இவள்கிட்ட இருந்தது ₹1, ஒரே ₹1, ₹1. அப்போது ஓடி போய் அந்த ₹1 காயினில் போட்டான். காயின் பாக்ஸ். அப்போ காயின் பாக்ஸில் போட்டு, பிரதர் என்கிட்ட இருந்ததே ₹1, வேறு எந்த காசும் என்கிட்ட இல்லை, எனக்கு எங்கேயுமே வாங்க முடியாது, நான் இதை கர்த்தருக்குண்டே டெலிஃபோன் மூலம் தான் உங்களுக்கு அனுப்புகிறேன், இந்த செய்தியை உங்களுக்கு அனுப்புகிறேன், கத்தி படக்கூடாது, அவ்வளோதான். அதுக்குள்ளே ஃபோன் கட்டாச்சு. பதில் சொல்ல முன்னாடி. ஆனால் ஆண்டவர் என்ன பழித்தார்? ஒன்றுமே இல்லை. பி ஹாப்பி. கொதுகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில். அல்லேலூயா. ஆஸ்பத்திரி போனாங்க. எதாச்சியா டாக்டர், ஒரு புதுசாக டாக்டர் வந்தார். இந்த அம்மாவுக்கு என்ன சர்ஜரி? அப்படியா? ரிப்போர்ட் எடுத்து பார்த்தாச்சு, கட்டி இருக்குது தான் செய்யுது. இருந்தாலும் இன்னொன்று ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். புதுசாக ஒரு டாக்டருக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அவர் டாக்டரு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இவளுக்கு ஒன்றுமே கிடையாது, கர்ப்ப பாத்திரம் நல்லா தானே இருக்குது, இவளுக்கு எப்படி கேன்சர் கட்டி வந்தது? ஆனால் ரிப்போர்ட்டில் கேன்சர் கட்டி இப்போ கிடையாது. அப்போ சொன்னால், இயேசு டாக்டர் எனக்கு தெய்வமானார். உற்சாகமா கையை தட்டுங்க. இப்போ கர்ப்பத்தில் இருக்கிற கட்டி ₹1 காயினில் போட்டு எனக்கு தகவல் தந்த உடனேயே விடுதலை கிடைச்சிருக்கு பாருங்க. இப்படி எத்தனை இலவச ஊழியம் செய்கிறேன்னு தெரியுமா? உங்களுக்கு கொஞ்சம் பேரை தான் தெரியும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரும்பங்கு மக்களுக்கு பொருத்தனை இல்லாமலே ஊழியம் விடுதலை கொடுக்குறாரு. ஆனால் ஒரு சிலருக்கு அப்படித்தான் சொல்லுவார். சொன்னால் நீங்கள் கீழ்ப்படியணும். ஏன்னா சாவை தடுக்கிற ஊழியம் தான் இந்த ஊழியம், இல்லைன்னா சாவு வந்துடும். இதுதான் உண்மை. போன மீட்டிங்கில், சண்டே மீட்டிங்கில் சொன்னேன், இந்த ஸ்தாபனத்தில், இந்த ஊழியத்து குடும்பத்தில் ஒரு சாவு வருதுன்னு சொல்லியிருக்கிறேன். சொல்லியிருக்கேனா இல்லையா? வெயிட் அண்ட் சீ. அல்லேலூயா. அவர் சொன்னால் அவர் செய்வார். உற்சாகமாக கையெழுத்திடலாம். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை
என்று கவலை இல்லை, துணையாளர் ஏதும் இல்லை என்று கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, அல்லேலூயா அல்லேலூயா. நேற்று தினம் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு லேடி பேசுகிறாங்க, ஒரு சகோதரி பேசுகிறாங்க. அவங்க பேர் சுஜா. 2-3 நாளாக ஒரு அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் எடுத்தால் கட் பண்ணிடுவாங்க. திரும்ப 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 ஃபோன் பண்ணுவேன், திரும்ப திரும்ப. எனக்கு எந்த ஆத்மாவும் சாகிறது எடுக்கிறது தான் என் வேலை. ஆனால் பல வருடங்களுக்கு முன்பாக இவங்க வந்திருக்காங்க, ஃபோனில் தான் வந்திருக்காங்க. இப்போ திடீர்னு அடிக்கடி பண்ணுறாங்க. நான் கூப்பிட்டேன், என்ன பிரச்சனை சிஸ்டர் சொல்லுங்கள். முதல் கேள்வியே என்ன கேட்டாங்க, கடன் வாங்கி ஆண்டவருக்கு தந்தால் தான் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களோன்னு கேட்டாங்க. நீங்கள் கேட்ட கேள்வியை அந்த அம்மா கேட்டாங்க. பேரே சொல்லிட்டேன், சுஜா. அப்போ நான் அவங்களுக்கு பதில் சொன்னது, எருசலேம் ஆலயத்தில் இயேசு அநேகர் கொடுக்கிற காணிக்கையினுடைய அளவுகளை தானே பார்த்து கொண்டு இருந்தார். அப்படி தானே பிரதர்? யார் எவ்வளோ போடுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தார். இப்போ நீங்கள் போடும்போதெல்லாம் நான் இனி பார்க்கணும். இதுவரைக்கும் கையில் வாங்கிறது இல்லை. பைபிள் வச்சுட்டு போங்க, உண்டியலில் போட்டு போங்க. ஏன்னா கையில் வச்சாச்சுன்னா நீங்கள் ஒரு 5000 ரூபா வைக்கணும்னு வச்சுக்கிடுவாங்க. இது கட்டி கனமாக இருக்குங்கள, 5000 ரூபா வச்சாச்சுன்னா. ஏன்னா கைக்கு தெரியும்ல 5000 ரூபா இருக்குன்னு உத்தேசம், ஒரு உணர்வு. அப்போ நான் கையை இறுக்கி பிடிச்சி, பிரதர் உங்களை ஆர்டர் ஆசீர்வதி போகிறோம் சொல்லி விட்டுருவேன். ஆனால் எனக்கு கைக்கு 5000 ரூபா வந்தாச்சுல்ல. அதே வேளையில் செல்வம் பிரதர் அவர் ஒரு 50 ரூபா கையில் பயந்து பயந்து வைப்பார். எப்படி இந்த 50 ரூபா பிரதர் கொடுக்கறதுக்குன்னு நான் படுவேன். என்ன மனசு தோணும், என்னோட மகங்க இருக்கும் கோயம்புத்தூர்லேருந்து வந்து எனக்கு 50 ரூபா தந்துட்டு நீ போறியா, உடனே முகத்தை கழிக்கணும், குறைச்சல் தொழுவாராக ஓ சீறி விட்டுருவேன். அப்படி தானே? காசு கொடுத்தா புன்னகை, காசு இல்லைன்னா நமக்கு எல்லோரும் ஒன்று தான். நீங்கள் கோடி கொடுத்தாலும் ஒன்று தான், கோடி தராமல் இருந்தாலும் ஒன்று தான். எல்லோரும் அதான் கையில் வாங்காதது. புரியுதா? அந்த உணர்வு வரைக்கும் எனக்கு தெரியக்கூடாது என்பதற்காக தான். காணிக்கையினுடைய அளவை எனக்கு தெரியக்கூடாது. ஆனால் அக்கௌண்ட்டில் போட்டால் தெரியும் யார் யார் என்ன போட்டிருக்காங்கன்னு. அப்படிப்பட்ட ஊழியத்தை தான் 23 வருஷமாக நடத்தி கொண்டு வருகிறேன். உற்சாக கையை தட்டுங்க ஊழியத்துக்கு. அல்லேலூயா. அந்த சகோதரிக்கு நான் சத்தியத்தை சொல்லுகிறேன். என்ன சிஸ்டர், நீங்கள் மருத்துவமனை போகாமல் காசு எடுத்துகிட்டு போவீங்களா? போவீங்களா? இல்லை, அது போவோம். ஆண்டவர் இலவசமாக தானே பொண்ணு சொல்லியிருக்கிறாரு. நான் கேட்குறேன், அப்போ இலவசமாக பண்ணுறா இருந்தால் உண்டியில் இருந்து ஏன் வாங்கிட்டு இருந்தார்? ஒரு ஏழை விதவை ஸ்திரீ, விதவாதம், புருஷன் இல்லை, நாளைக்கு சாப்பாடு இல்லை, சாப்பாடுலாம் செத்து போயிடணும். அந்த காலத்தில் பக்கத்தில் தண்ணி வாங்கி குடிக்க முடியாது, சாப்பாடு வாங்கி குடிக்க முடியாது, வீடுகள் கிடையாது. அவளே இருந்த 2 அணா, ஒரு வாரத்துக்கென்று வைக்கப்பட்ட 2 அணாவை உண்டியல்ல போட்டா ஏசு கையை தட்டி சொன்னாரு, ஏய் நீங்கெல்லாம் கொஞ்சமா போட்டீங்க தானே நிறையா போட்டா. நான் இப்போ கேட்குறேன், உங்களுக்கு 1 வாரத்திற்குரிய மொத்த செலவையும் இங்கே போட்டுட்டு போங்க. இது நம்ம ஜபராய் ஸ்டைலு. நான் கேட்கல, நீங்கள் போடுங்களே. 1 வாரத்துக்குரிய இஎம்ஐ பணம் எல்லாத்தையும் கொண்டு கொட்டுங்க. கொட்டலாம்ல? நீங்கள் எல்லாம் கொட்ட வேண்டாம். விஷயத்தை சொல்கிறேன், புரியும்படி. சத்தியம் உணரணும். சத்தியத்தை நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். உணர்ந்தாதான் கிறிஸ்தவம். உணராதவன் எல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம சொன்னேன், அவன் இருந்தது, அவன் இல்லை. எனக்கு 1 வாரத்துக்குரிய சாப்பாடு காசு நான் ஏன் எதற்கு தர வேண்டும் இயேசுவுக்கு? 2 வாரத்துக்கு பிறகு சாப்பாடுக்கு வழி இல்லை. இந்த காசு இருந்தால் 2 வாரம் சாப்பிடுவேன்னு நான் எதுக்கு ஆண்டவர் கொடுக்கணும்னு அவ கேட்கலையே. அவன் ஆண்டவர் கொடுக்கணும் என்று இருந்ததை எல்லாவற்றையும் தூக்கி போட்டாள்.
இதுவே பரலோகத்தின் உயர்ந்த காணிக்கை என்று ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்து சொன்னாரே, எதுக்கு என்ன போல் சொல்கிற? வாயில் பழமாக இருக்குன்னு கேட்டேன், பதிலே சொல்லலை. உங்களையும் கேட்குறேன், அப்படி தானே? அப்போ நீங்களும் இருந்ததெல்லாம் கொடுங்க ஆண்டவருக்கு. கடன் வாங்கி கொடுக்க வேண்டாம், உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுங்க, வீடு இருக்க கொடுங்க. இப்போ இவர் ஜான் ஜெபராஜ் என்ன சொன்னார்? காலில் இருக்க கம்மலை கலத்தி போடுங்க, செயினை கலத்தி போடுங்க, மோரத்தை கலத்தி போடுங்க, காசை போடுங்க, ரெண்டும் இல்லைன்னா நீங்கள் உண்டியலில் விழுங்கான்னு சொன்னேன். நல்லா ஆம்பளை மாதிரி விழுங்க உண்டியலில். நான் ஒவ்வொரு பெண்ணை கட்டி வச்சு டவுரி வாங்கியாவது ஊழியம் நடத்திடலாம். இந்த பெண்களை விட்டா செலவு இல்லை. அல்லேலூயா. சத்தியம் எனக்கு புரியும்படி சொல்கிறேன். நான் லோக்கல் தமிழில் உங்களுக்கு உணர்த்தி தருகிறேன். அல்லேலூயா. அதுக்கு அப்புறம் சாரிபாத்துக்கிட்ட ஒரு எலிசா போகிறாரு. அனுப்பி வச்சது ஆண்டவர் தான். எலியா போகிறாரு. நீ வெகு தூரம் போகணும், பசியோட நான் செத்து போகிறேன்னு சொன்னோம். ஆண்டவர் சொன்னார், ஏய் உனக்கு சாப்பாடு தானே, நீ போ சாரிபாத்துக்கு போ. சாரிபாத்துக்கு என்ன எவ்வளோ தூரம் நடந்து போகிறான், எவ்வளோ பசி. அங்கே ஒரு ஸ்திரீ உறவு பொறுக்கிட்டு இருக்கிறான். என் பணக்கார வீட்டுக்கு அனுப்பலையே ஆண்டவர்? என் பணக்கார வீட்டில் வேணா சாப்பாடு கிடைக்கும்ல, ஏன் அனுப்பல? சாக போற ஒரு ஸ்திரீக்கு வீட்டில் அனுப்புறாரு. அங்கே தண்ணியே கேட்கிறாரு, தண்ணியை மொண்டு கொடுக்குறான். தண்ணியை குடிச்சாச்சு. அப்புறமா கேட்குறாரு, அப்படியே எனக்கு ஒரு அப்பம் சுட்டுதான், பயங்கரமாக பசி இருக்குதுன்னு. ஒரு அவ சொன்ன மறுமொழி என்ன தெரியுமா? நானும் என் மகனும் இருக்கிற கொஞ்சம் அவளை ஆளுக்கு ஒரு அடை, நம்ம பானையில் ஒரு தோசைன்னு வைப்போம், ஆளுக்கு ஒரு தோசை சுட்டு சாப்பிட்டு செத்து போகிறதுக்குன்னே ஒரு பொறுக்கிறோம். இதை விட ஒரு தாழ்மையான ஒரு காரியம், ஒரு அவமானத்தினுடைய ஒரு காரியம், ஒரு நிந்தையினுடைய காரியம் வேறு ஏதாவது உண்டோ? செத்து போகிறது ஒரு பொறுக்கிறோம். ஏன்னா நாளை சாப்பாடு இல்லை. என் மகன் பட்டினியாக இருப்பதை நான் பார்க்க முடியாது. இருக்கிற மாவில் ஆளுக்கு ஒரு அடை, அது வயிறு நிறைய சாப்பிட முடியாது, சாப்பிட்டு செத்து போகிற பொறுக்கிறோம். இதில் உங்களுக்கு தரமாட்டோன்னு சொல்லிட்டான். எப்படி இருக்கும் எலியாவுக்கு? இதில் உனக்கு பங்கு இல்லை. மறுதளிக்கிறாள். அவ்வளோ பசியின் கொடுமை. ஆனால் எலியா என்ன கேட்குறான்? அதில் முதல் அடையை சுட்டு எனக்கு கொடு முதல்ல, அப்புறமா நீ சாப்பிட்டுக்கோ. முதல்ல ஊழியக்காரன் பசியை போக்கு, அப்புறமா உன் பசியை நீ போக்கலாம். வேறு வழி இல்லாமல் வேண்டாம் ஒரு படம் ஒரு அடையை சுட்டு கொடுத்தான். அப்புறம் அதுக்கு பதில் என்ன சொன்னார் தெரியுமா? இனி உன் மாவு கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதில்லை, எண்ணெய் கலசத்தில் எண்ணெய் வற்றி போவதும் இல்லை. 7 ஆண்டு காலம் மொழி வீட்டாரும் சுகமா வேலை செய்யாம சாப்பிட்டாங்க. ஐயா வேலை செய்யாம சாப்பிட்டாங்க. அவ கொடுத்த ஒரு அடை, அவ கொடுத்த ஒரு சின்ன தோசை, 7 ஆண்டு காலம் வேலை செய்யாமலே சம்பாதிச்சாங்க, சாப்பிட்டாங்க. எல்லாரும் ஊரெல்லாம் செத்து மடிங்குது பசினால. இவள் வீட்டாரும் சாப்பிட்டார்கள். இப்போ காணிக்கை கொடுத்து தான் ஐயா ஆசீர்வாதத்தை வாங்கணும். இதுவே சத்திய வசனம். கையை தட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பைபிளை உற்று பாருங்க. யாக்கோபு ஒண்ணுமே இல்லாமல் ஓடி போறான், 2 கையை வீசி. ஆனால் ஒரு பாட்டில் எண்ணெய் மட்டும் இருக்கு. தேவனை தரிசிக்கிறான். தேவனும் தேவதூதர்களும் ஏறுவதையும் இறங்குவதையும் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் கல்லாக தலையணை இருக்கிறது. வானத்தை பார்க்கிறான், தரிசனத்தை பார்க்கிறான். ஐயோ என் தேவனை கண்டேன். அங்கிருந்து வானத்திலிருந்து ஆண்டவர் பேசுறாரியா. எப்படி பேசுறார்? நான் ஈசாக்கின் தேவன், உன் ஆபிரகாமின் தகப்பன், நான் உன்னை பலுகி பெருக பண்ணுவேன்னு சொன்னார். உச்சம கையை தட்டுங்க. நான் உன்னை பலுகி பெருக பண்ணுவேன்னு சொன்னார். உடனே இவன் என்ன சொன்னான் பாருங்க, செஞ்சான் பாருங்க. அப்போ தேவன் கேட்டிருப்பாரு, ஏய் நீ பலுகி பெருகணும்னா எனக்கு பொருத்தனை வச்சுட்டு போன்னு சொல்லியிருப்பார். உடனே அவன் தலைக்கீழ இருந்த கல்லை தூக்கி ஒரு மூளைக்கு நட்டான், இன்னொரு கல்லையும் நட்டான், குறுக்கே ஒரு சுமை தாங்கி கல்லையும் வச்சான். வச்சுட்டு சொன்னான், நான் திரும்பி வரும்போது இதில் தேவாலயத்தை கட்டுவேன் என்று பொருத்தனை பண்ணி கொண்டு சென்றான். உற்சாமையை தரலாம். ஆண்டவருக்கு அப்பொழுதே சந்தேகம் யாக்கோபு மேல. யாக்கோபு கள்ளம் இல்லை,
எத்தனை அல்லவா, இவன் ஒழுங்காக செய்ய மாட்டான்னு தெரியும். இவன் திரும்பி வாரான், ஆண்டவர் தான் ஆசீர்வதிச்சு கூட்டிகிட்டு வர்றார். எதிரே ஏசாவை எழுப்புகிறார், ஏசா வருகிறான். இப்போ ஏசாவா கடவுளா? இந்த கேள்வி பதில் சொல்லுங்கள். பிற செல்வம் பிறகு சொல்லுங்கள். இப்போ ஏசா வருகிறான், கடவுளுக்கு அந்த இடத்துல தான் பொருத்தனை பலி செலுத்தணும், செலுத்த வேண்டிய இடம் அந்த இடம்தான். ஆனால் வருவதோ ஏசா படையோடு வருகிறான் யாக்கோவை கொன்று ஓடுவதற்கு. இங்கே தான் விசுவாசத்தை யாக்கோவு எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறான் சொல்லுங்க. கடவுளுக்கு செய்யாம ஏசாவுக்கு செஞ்சான். அன்று ராத்திரியிலே தேவன் இறங்கி வந்து யாக்கோவனுடைய தொடைச்சந்தி எலும்பை முறிச்சு அடி அடி